ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் பொங்கல் அண்ட் கொச்சு பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் வந்து இந்த பொங்கல் வந்து கேட்டிருந்தீங்க, வெண்பொங்கல் பண்ணுறது எப்படி, சக்கரை பொங்கல் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வெண்பொங்கல் கொச்சு நான் பண்ணி காட்ட போகிறேன். இது எங்கள் துர்கா பவனில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த ரெசிபி. இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன், நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம குக்கரில் வந்து 2 இன்க்ரீடியன்ஸை போட்டு குக் பண்ண போகிறோம். அந்த 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்று வந்து பச்சைப்பருப்பு, அதாவது மூங் தால். இந்த பச்சைப்பருப்பும் பச்சரிசியும், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டி, 1 டம்ளர் பச்சைப்பருப்பு போட்டிங்கன்னா, அதாவது பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா 1 டம்ளர் அரிசி. அரிசி வந்து நம்ம ரெகுலர் சாப்பாடு அரிசி யூஸ் பண்ண கூட தப்பு இல்லை. ஆனால் பொங்கலுக்கு யூஸ்வலாக எப்படி இருக்கணும்னா அரிசி வந்து கொஞ்சம் குழையணும். அந்த குழையறதுக்கு எப்படி எந்த அரிசி வாங்கணும்னா புது அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே இருக்கிற அரிசி யூஸ் பண்ணால் அது சீக்கிரமாக குழஞ்சி போகும். பழைய அரிசின்னு வச்சிங்களா, அந்த பழைய அரிசி வந்து கொஞ்சம் தானாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், ரைஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே பச்சைப்பருப்பு வச்சுருக்கேன். ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா பாதி கப், இந்த கப்பில் பாதி கப் பைத்தம்பருப்பு, அதே அளவு பாதி கப், கொஞ்சம் போடணும், ரைட், அதே அளவு பாதி கப் பச்சரிசி. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து அரிசியும் பருப்பும் வந்து கம்மினா 2-3 வாட்டி வாஷ் பண்ணுங்கள், 2 to 3 டைம்ஸ். இதை வந்து சோக் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக குக்கரில் போடலாம். பட் குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியை வடிக்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கம்ப்ளீட்டாக தண்ணி வடிச்சிருங்க. அதாவது 1/4 டம்ளர் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அந்த அரிசியும் பருப்பையும் இந்த குக்கரில் போட்டுருங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசியும் பருப்பு போட்டோமோ அதே பாத்திரம் அளவு வச்சுங்க தண்ணிக்கு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தண்ணியோட அளவு தான். பொங்கலில் வந்து ஒன்றும் கம்பசூத்திரமே கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தண்ணியோட அளவு. எல்லாரும் மிஸ் ஆகுதுங்க, ஒன்றா தண்ணி கம்மியாக போட்டுருவாங்க, இல்லைனா தண்ணி ஜாஸ்தி போட்டு கஞ்சி மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ தண்ணி கரெக்ட் ப்ரொப்போர்ஷன் போட்டிங்கன்னா 100% அந்த பொங்கல் லட்டு மாதிரி உட்கார்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணலாம். இப்போது நான் இந்த 1 கப், அதாவது பாதி கப்பு தாலும் பாதி கப் அரிசியும் போட்டிருக்கேன். அப்படின்னா 1 கப்பு. இந்த 1 கப்புக்கு இங்கே நான் தண்ணி வந்து 1 2 3 3.25 கப். இது ஒரு 3/4 கப். ஸோ நான் எவ்வளோ அரிசி பருப்பு போட்டேன், சேர்ந்து அரிசியும் பருப்பு சேர்ந்து 1 கப்பு போட்டிருக்கேன். அந்த 1 கப் அதே கப்பில் 3.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இதில் 1/4 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த குக்கரை மூடி வச்சு அடுப்பை பற்ற வச்சுருங்க. கரெக்டாக 3 விசில். 3 விசில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மினிட்ஸில் வந்துடும். அந்த 3 விசில் வந்த பிறகு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அதை சைடில் வச்சுருங்க. விசிலை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா அந்த 3 விசில் வந்த பிறகு நீங்கள் உடனே எடுத்துக்கிட்டீங்கன்னா குக்கிங் ஃபுல்லாக நடக்காது. ஸோ நீங்கள் விசில் அப்படியே வச்சிருக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது அது விசில் ஆஃப் ஆன பிறகு, கேஸ் ஆஃப் ஆன பிறகு ஒரு 10 நிமிஷமாவது அந்த குக்கர் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது உள்ளார அந்த குக்கிங் நடக்கும். உங்களுக்கு அந்த பொங்கலோட குக்கிங் ஃபுல்லாக நடந்திருக்கும். ஸோ இதை வந்து நான் 3 விசில் வைக்க போகிறேன். இது 3 விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொச்சு எப்படி பண்ணுறது. பொங்கலுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன் வந்து கொச்சு. இந்த கொச்சு வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது. பிரிஞ்சால் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வெங்காயம் போடாமல் பண்ணுவாங்க, சில பேர் பருப்பு போட்டு பண்ணுவாங்க, சில பேர் மூங் தால் பருப்பு போடாமல் பண்ணுவாங்க, சில பேர் தக்காளி போடுவாங்க, சில பேர் பிரிஞ்சால் இல்லாமல் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நிறைய ரெசிபிஸ் இருக்குது. எனக்கு நான் பரிச்சயப்பட்ட ரெசிபி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதில் வந்து நான் பருப்பு போட்டு பண்ண போகிறேன், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு கொச்சு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுடர் ஒன்று பண்ணோம். அந்த பவுடர் எப்படி பண்ணுறதும் அதுக்கப்புறம் கொச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குக்கரை வந்து நான் உள்ளே வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சிடலாம். 1 டீஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 2 2.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதில் ஸ்லோ ஃப்ளேமில் கேஸை வைங்க. 2.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். டீஸ்பூனில் 1 1/4 டீஸ்பூன்
உளுத்தம்பருப்பு, அது கூட 1 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 1 2 3 4 5 6 8 காஞ்ச மிளகா, இவங்க எல்லாரையும் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஜாஸ்தி போடாதீங்க, கசப்பு வந்துடும். அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா பெருங்காயம் போட்டு இவனுங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இது நல்லா சூடான உடனே இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டாடணும். இப்போ இந்த கொச்சு பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே வந்து இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு, இந்த கடுகு பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை. நான் இங்கே சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை நான் முழுசாக போடுறேன், நீங்கள் இதை கட் பண்ணி கூட போடலாம். ஒரு 75 கிராம்ஸ். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் யூஸ் பண்ணாதவங்க, கொட்ஸுக்கு நான் வெங்காயம் போடுறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வெங்காயத்தை அவாய்ட் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து தக்காளி போடலாம். சில பேர் தக்காளியும் போடுறதில்ல. அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுறவங்க தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கத்தி நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, கத்தி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, கத்தி ஷார்ப்பாக எப்படி வச்சுருக்கீங்கலாம் கேட்டீங்க. நான் வந்து என்னோட நைஃப்ஸ் மோஸ்ட்லி வந்து அது இந்தியாவில் வாங்கினதாக இருக்கட்டும், அப்ராடில் வாங்குறதா இருக்கட்டும், நான் வந்து வெளியில் சாணம் கொடுக்கறதுக்கு, அந்த சாணம் பண்ணுறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஸோ நைஃப் யூஸ் பண்ணும்போது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த டெம்பர். அந்த ஸ்டீலுக்கும் அந்த நைஃபுக்கும் அந்த கிரிப்புக்கும் கணக்கு இருக்குது. இதோட லென்த் இவ்வளோ, இதோட கைப்பிடி இவ்வளோன்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட திக்னஸ், இந்த பிளேடோட திக்னஸ்லாம் டிபெண்ட் ஆகும். ஸோ நம்ம சாணம் பிடிக்கிறதுக்கு கொடுத்தோன்னா அவங்க அந்த மிஷினில் ஓட்டி அந்த டெம்பர் எடுத்துருவாங்க. ஒரு 15 நாள் அது ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெம்பர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஷார்ப்பே பண்ண முடியாது. திருப்பி சாணம் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். ஸோ யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற கத்திங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி பிளண்ட் சைடு, அதாவது ஷார்ப் இல்லாத சைடு, ஷார்ப் இந்த பக்கம் இருக்கும், ஷார்ப் இல்லாத சைடை லெஃப்ட் ஹேண்டில் வச்சிங்க. ரைட் ஹேண்டில் நீங்கள் வெட்ட போகிற கத்தி வச்சிங்க, வெஜிடபிள்ஸ் வெட்ட போகிற கத்தியை. ஸோ அந்த கத்தியை வச்சுக்கிட்டு ஷார்ப் சைடை இந்த பிளண்ட் சைடு கூட இப்படி ரப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 10 வாட்டி பண்ணாலே போதும். உங்களுக்கு அடுத்த 2 நாளைக்கு கத்தி ஷார்ப்பாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் தக்காளி வச்சுருக்கேன். சும்மா ஒரு தக்காளி இது மாதிரி சாப் பண்ணுங்க. ஓகே, தக்காளியை சாப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அது கூட இங்கே நல்ல கத்திரிக்காய் வச்சுருக்கேன். எந்த கத்திரிக்காய் வேணால் யூஸ் பண்ணலாம். பச்சை கத்திரிக்காய் இருந்தால் பச்சை கத்திரிக்காய், பர்பிள் கத்திரிக்காய் இருந்தால் பர்பிள் கத்திரிக்காய். கத்திரிக்காயில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எந்த கத்திரிக்காய் வேணால் யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் இது மாதிரி வெட்டி உள்ள பூச்சி எதாவது இருக்கான்னு பார்த்துங்க. இந்த மாதிரி சாம்பாருக்கு வெட்டுற மாதிரி வெட்டாமல் கொஞ்சம் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிங்க. ரொம்ப பெரிய பெரிய க்யூப்ஸாக வாயில் கிடைக்கக்கூடாது. கத்திரிக்காய் கொச்சில் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகணும். சில பேர் வந்து கத்திரிக்காயை வந்து சுட்டுருவாங்க. அடுப்பில் டைரெக்டாக காமிச்சு கத்திரிக்காவை நல்லா சுட வச்சுருவாங்க. அந்த பேர்ன்ட் கத்திரிக்காய் வந்து நல்லா மேஷ் பண்ணி அதில் கொச்சு பண்ணுவாங்க சில பேர். ஸோ அதுவும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். அப்படி டைம் இருக்கிறவங்க பண்ணலாம். இந்த மஞ்சள் தூள் தக்காளியில் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காயும் ஆட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கேஸை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். ஏற்றி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய், இந்த தக்காளி, இந்த வெங்காயம் இது எல்லாமே குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும். நல்ல ஹை ஃப்ளேமில்
டொமஸ்டிக் ரேஞ்சில் ஒரு 5 to 7 minutes குக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் குக் ஆகிடும். உப்பு போடாதீங்க, உப்பு வந்து கடைசியில் போடுங்க. உப்பு முதலே போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து நச்சு நச்சுன்னு ஆகிடும். உப்பு புளி வந்து எப்போவுமே கத்திரிக்காய் குக் பண்ணும்போது லாஸ்ட்டில் போடணும். முதலே போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அது வந்து அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகாது, நச்சு நச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய், இந்த வெங்காயம், தக்காளி இந்த மஞ்சள் தூளில் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா ஒரு 5 minutes. இதை அந்த தண்ணி ஊற்றின பிறகு பாருங்கள் நல்லா முக்கலச்சு சுண்டுருச்சு. அந்த தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குது. ஒரு கரண்டி, ஒரு 1/4 கரண்டி, அதாவது ஒரு 50 கிராம் புளி, லெமன் சைஸ், எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்கிற புளியை சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கப்புறம் புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் போட்ட குவான்டிட்டியோட டபுள் கிடைக்கும் 50 கிராமில். ஸோ அதில் வந்து பாதி எடுத்துங்க, பாதி எடுத்து உள்ளே வச்சுருங்க. அந்த பாதியை நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா நான் இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன். ஐயோ நான் ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன், வெள்ளம்லாம் போட மாட்டேன்னு சொன்னால் போடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பரவாயில்ல போடாதீங்க. லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதில் போடுறோம் இந்த ரெசிப்பியில். ஸோ அது அந்தந்த இன்க்ரீடியன்ட் போட்டால் தான் அந்த டிஷ்ஷு வரும். ஸோ நான் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த புளி தண்ணி, உப்பு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். நான் அந்த முதல்ல அந்த ரோஸ்ட் பண்ண இல்லைங்களா, அது பவுடராகி வந்திருக்கு. அந்த பவுடரை 1 2 டீஸ்பூன், இந்த கொத்ஸுக்கு நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வாவ். அதில் அந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இருக்கிறனால கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும், நல்லா திக்காயிடும். இப்போது நாங்கள் வந்து கொச்சில் பருப்பு போட மாட்டோம், நாங்கள் பருப்பு யூஸ் பண்ணாமல் தான் கொச்சு பண்ணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொச்சு ரெடி. ஆனால் இது இன்னொரு ரெசிபி. இங்கே நான் மூங் தால், அதாவது பச்சை பருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்கிற அந்த பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச பாசிப்பருப்பு 1 2 கரண்டி, அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம் பருப்பு வச்சிங்களேன், ஒரு 100 கிராம்ஸ், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. வா, பொங்கலுக்கு கொச்சு எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இலையில போட்டால் சாம்பாரை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், குருமாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி கொச்சுக்கு. அதனால தான் இந்த பருப்பு போட்டு பண்ணுறது. பாருங்கள், see the கலர். கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் மாதிரி தான். வெங்காயம் போடுறோம், தக்காளி போடுறோம், சாம்பார் பொடிக்கு பதிலாக கொச்சுக்கு ஒரு பொடி போடுறோம், அதே மாதிரி பைத்தம்பருப்பு போடுறோம். ஒரு கொதிக்க விட்டு ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. அவனை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அவ்வளோதான். கொச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் வந்து அந்த அரிசியும் பருப்பும் வேக வச்சுருக்கோம். 3 விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து அந்த பொங்கலுக்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். அந்த வேக வச்ச அந்த கன்காக்ஷனில் எப்படி தாளிப்பு போட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், பொங்கல் எப்படி ரெடியாக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து 3 விசில் வச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து விசில் எடுக்கும்போது அது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீம் எல்லாம் போன பிறகு நம்ம விசில் எடுக்கிறோம். எடுத்து பார்த்தீங்களா, இவனை மாதிரி வந்துருக்கணும். இதை பாருங்க, இதை பாருங்க, அடடடடா, இவனை பாருங்க, சரியா பாருங்க. இது பொங்கலுக்கு வேந்த மாதிரி. கரண்டி போட்டோன்னா குழஞ்சிரும், கரண்டி இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக ரைஸாக இருக்கும். அதுதான் அந்த பியூட்டி. ஸோ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி நான் போட்ட கணக்கு மெஷர்மெண்ட் பேனில் நான் அந்த எந்த பாத்திரத்தில் போட்டனோ அந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேண்டாஸ்டிக்காக இது மாதிரி குழஞ்சி வரும். இப்போது பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு, வனஸ்பதி தான் யூஸ்வலாக நாங்கள் ஹோட்டலில் போடுவோம், ஏன்னா அப்போ தான் அது வந்து பொங்கலுக்கு பொங்கல் மாதிரி வரும். பட் இப்போ வந்து நான் வனஸ்பதின்னு சொன்னால் ஏதோ அந்த கொலகாரம் மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் எல்லோரும். அதனால் வனஸ்பதியை நான் போடல, நான் நெய்யிலே பண்ணிடுறேன். ஸோ நெய், எல்லோரும் கண்ணை மூடிங்க, யாரும் பார்க்காதீங்க. பார்த்தா போ எவ்வளோ நெய்ன்னு. ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒரு 3/4 கிலோ இருக்குங்க. 1/2 கிலோ கண்டிப்பாக இருக்கும். ஒரு 500லேருந்து 600 கிராம் கண்டிப்பாக இருக்கும். அந்த 500 கிராமுக்கு நான் இங்கே வந்து 100 கிராம் நெய் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு நெய் கம்மியாக பிடிக்கணும், நீங்கள் கம்மியாக போடுங்க, இல்லை நெய்யே இல்லாமல் கூட தாளிப்பு போட்டுங்க, பிரச்சனையே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு கூட ப்ராப்ளம் வருது.
ஹெல்த்தியாக இல்லாதவங்களுக்கும் ப்ராப்ளம் வருது, சாப்பிட்றவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, சாப்பிடாதவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, சாப்பிடாதவங்களுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ இது வந்து எதுவுமே நம்ம கையில் இல்லை. நல்லா பண்ணி சாப்பிடுங்க, எப்போயா ஒரு வாட்டி பண்ணி சாப்பிடுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அதே தான் திருப்பி சொல்கிறேன். பொங்கல் சாப்பிட்டா வாரத்துக்கு 4 வாட்டி பொங்கலில் 100 கிராம் நெய் போட்டு சாப்பிடாதீங்க. 15 நாள் ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் சொல்லலாம், அப்போ கம்மியாக நெய் போட்டு நான் மாதத்தை 4 வாட்டி பொங்கல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி சாப்பிட்டா கூட கரெக்டாக பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த டெம்பரிங் தான். இதுதான் வந்து உங்கள் ஃபைனல் டேஸ்ட்டை டிட்டர்மின் பண்ண போகுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் 3 விஷயம். ஒன்று, கருவேப்பிலை. பிஞ்சு கருவேப்பிலையாக இருக்கணுங்க. முத்துன கருவேப்பிலை, விளைஞ்ச கருவேப்பிலை வாங்காதீங்க, நல்லா இருக்காது. ஃப்ரெஷ் கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலோடைய ஃப்ளேவரும் பெருங்காயத்தோட ஃப்ளேவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பெருங்காயமும் கருவேப்பிலை சேர்ந்தது தான் பொங்கல். இது ரெண்டும் இல்லைன்னா வேஸ்ட். அதே மாதிரி இஞ்சிக்கு கண்டிப்பாக நல்லா தோல் எடுத்துடுங்க, இல்லைன்னா அது கசப்பு வரும். தோல் எடுத்துகிட்டு இஞ்சியை சாப் பண்ணி வச்சிங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது பொங்கலுக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. முதல்ல இந்த நெய் சூடான உடனே மிளகு வச்சுருக்கேன். 1.25 ஸ்பூன் மிளகு. நல்லா பார்த்துங்க, இந்த பெரிய குக்கரில், அதாவது இந்த குக்கரில் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 600 கிராம் இருக்குது. இந்த 600 கிராமுக்கு நான் இப்போ போடுற கணக்கு சொல்கிறேன். இந்த மிளகு போட்டோன்னா மிளகு நல்லா பொரியணும். நான் வந்து ஒரு 25 வருஷமாக பொங்கல் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பொங்கல் இப்படி தான் பண்ண போனேன், கரெக்ட் தானே? என்கிட்ட சொல்லி அமிச்சார், மிளகு ஃபஸ்ட்டு போடுவேன், போட்டு கொஞ்சம் தூரமாக நெல் வெடிக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மிளகு போட்ட பிறகு கொஞ்சம் தூரமாக நெல்லுங்க வெடிக்கும். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் நடுவில் 3/4 டீஸ்பூன் வச்சிங்களேன் ஜீரகம். இங்கே அந்த ஜீரகம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இங்கே தோல் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி வச்சுருக்கேங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுருங்க. அப்படின்னா ஒரு 40 கிராம், 30 to 40 கிராம்ஸ் ஆஃப் ஜிஞ்சர். அந்த ஜிஞ்சர் அதோட ரா ஸ்மெல் போன உடனே இங்கே முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு உங்கள் சௌரியம். ஒரு வாயில் ஒரு முந்திரி பருப்பு வரணுன்றது கணக்கு. நீங்கள் பொங்கல் சாப்பிடும்போது ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு கிடைக்கணும். ஸோ இல்லை அவ்வளோலாம் முந்திரி பருப்பு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கம்மியாக போட்டுங்க, இல்லை முந்திரி பருப்பே போடாதீங்க. மீன் வாயில் இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவன் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கான் இவன். பெருங்காயம். இந்த பெருங்காயம் வந்து இப்போ நிறைய பவுடரில் வருது. பொங்கலுக்கு கண்டிப்பாக தயவு செஞ்சு அந்த பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. கட்டி பெருங்காயம், அதாவது கம் பெருங்காயம் சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த கம் பெருங்காயம் வந்து மேஜிக். அவனை சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அவன் உள்ள கீழே ஒட்டிப்பான். ஐப்பா, இது மாதிரி கொலன்னு ஆகிடுவான். அவனை இது மாதிரி நல்லா, நான் கேமராலே காட்டுறேன், இது மாதிரி குழச்சிங்க. இதை வந்து நீங்கள் இது மாதிரி குழச்சி கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மாதிரி குழச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் ஒன்றும் ஆகாது. சாம்பார் ரசத்துக்கெல்லாம் இது போட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இவனை நல்லா கலக்கி 1 நிமிஷம் விட்டிங்கன்னா கூட உள்ளே செட்டில் ஆகிடுவான் அவன். ஸோ அதனால் விடாதீங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கு பெருங்காயம் தண்ணி 1 2 3, அதாவது 30 ml தண்ணி போட்டிங்கல்ல, அதனால் 3 அதை போட்டுட்டு பிஞ்சு கருவேப்பிலை இருக்குது, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, சும்மா நல்லா ஒரு கை கருவேப்பிலையை போட்டு கேஸை ஏற்றி அந்த பெருங்காயம் அந்த கருவேப்பிலை சேர்ந்து 2 பேரும் கொதிப்பாங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணுங்க. இப்போது பெருங்காயம் அதுக்கு வேண்டிய அளவில் ரோஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஆனால் அந்த நெய்யில் வறுத்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. கடைசியில் கருவேப்பிலையை போட்டுட்டு இது மாதிரி ஒரு கலக்கி இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணியாச்சா? பொங்கலுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு பாருங்க, அந்த நெய், அந்த பொங்கல், அந்த அரிசி பருப்பு, வறுக்காமல் இருக்கிற அந்த கருவேப்பிலோட பச்சை, அங்கங்கே கோல்டன் கலர்லாம் இருக்கிற அந்த பிரமாதமான கேஷ்யூ நட்டு, மூஞ்சியில் மேக்கப் போடுற மாதிரி பொங்கலுக்கு மேலே அந்த நெய். ஆஹா, இவன் மண்டைக்கு மேலே இங்கே அங்கே அங்கே இங்கே நடுவில் 1.5 டீஸ்பூன் நெய்யை போட்டுட்டு அதே குக்கரில் அப்படியே சும்மா மூடி சைடில் வச்சுருங்க. இவனை அடுத்த 20 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம பண்ணி வச்ச கொத்ஸு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சாம்பாரோட திக்கு, குருமாவோட கொஞ்சம் தண்ணி, இந்த கன்சிஸ்டன்சியில் கொத்ஸு, அவன் மண்டை மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஆஹா டடடாங்! ஒரு சின்ன டெக்னாலஜி இது. கரண்டியில் நான் வந்து இந்த கிளிங் ஃபாயில் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஃபுட்டெல்லாம் கவர் பண்ணி வைக்கிறோம், அந்த கிளிங் ஃபாயில் மூடி வச்சுருக்கேன். பாலித்தீன் கவர், பால் கவர், எது வேணால் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிங்க. என்னன்னா இது விழும்போது அப்படியே ததக் அப்படின்னு வந்து விழும். இந்த பாருங்கள், டடாங் டடாங். ஒரு பால் மாதிரி வந்து அப்படியே உட்காந்துருவான். ஒரு 15 நிமிஷம் ஆகும் அவனுக்கு செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு பொங்கல், ஒரு ஃபென்டாஸ்டிக் பொங்கல் கொச்சு உங்களுக்காக. இதயம் வழங்கும் இதயம் தொட்ட சமையல் இன் வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.